நம்ம மாக்கி திரும்பிட்டு தவட்டாலேயே ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்துன அவன் மூஞ்சி நஞ்சு போய் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்க மாக்கியோட அம்மா இல்ல நீ வராத என்கிட்ட வராத தள்ளி போ, ஏன் என்கிட்ட வர, போயிரு சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதறிட்டு இருக்க. இங்க நம்ம மாக்கி அப்படி கூலா கிட்ட நடந்து வந்துட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா அந்த நவயாஜன் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் சாகல. அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ இன்னும் என்ன கொல்லல, அவ என்ன கொல்லாம விட்டுட்டு போயிட்டா அந்த பி அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தவழ்ந்துகிட்டே வருவான். அப்படி அவன் தவழ்ந்துகிட்டே வரும்போது பின்னாடி பார்த்தா இங்க மாக்கியோட அம்மா கழுத்து வெட்டி கழுத்துல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். அவங்க கழுத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கும் போது அவங்க கையை பார்த்தா கத்தி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அந்த நவையை அதை பார்த்துட்டு இல்ல நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அவனால ஒண்ணுமே முடியாது. என்ன ஆகும், டக்குன்னு மாக்கியோட அம்மா நவையா ஜனி மேல பொந்துனுல அந்த கத்தி வச்சு அவன் முதுகுலே ஓங்கி ஒரு குத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான், 2 பேரோட கதையும் முடிஞ்சுது. அப்படியே மாக்கியோட அம்மா மனசுல யோசிச்சுட்டே சாவாங்க, எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இறந்து போயிருவாங்க. இங்க நம்ம மாக்கி ஒத்தால இருந்து அங்க இருக்க ஜெனி கிளான் மொத்தத்தையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டு தொடச்சுட்டு வந்துருவாங்க. அப்படியே மாயை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க அங்க மோமோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு நம்ம மாக்கி மாயை அவங்க கிட்ட ஒப்படைக்க மோமோ அழுதுகிட்டே இருப்பா மாயை இறந்ததை பார்த்துட்டு. அப்புறமா நம்ம மாக்கி தனியா அங்கிருந்து நடந்து போக இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நம்ம டோஜி பிசிகரவை ரொம்பவே மிஸ் பண்ணிருப்போம். அந்த குறையை தீக்கிறதுக்கு நம்ம மாக்கி டோஜி பிசிகர மாதிரியே செம்ம பவர்ஃபுல்லா திரும்ப வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவம் பண்ண போறாங்க நம்ம மாக்கி. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து ஜுஜுட்சு கைசனை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.